அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறத பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாட் வெண்ட் ராங் வித் கேபிட்டலிசம்ங்கிற புக்கை எழுதின ஆத்தர் ருச்சிர் சர்மா. அவர் மார்க்கெட் உலகத்தில் ஒரு ஃபேமஸான பர்சனாக கருதப்படுகிறார். அவர் டிவி சேனலெல்லாம் நிறையா இன்டர்வியூ கொடுத்துட்டு வர்றாரு. வருஷம் அவருடைய ப்ரெடிக்ஷனை முன்னாடியே சொல்லிடுவார். அந்த வருஷத்தில் என்னென்ன ஈவெண்ட்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அதில் ஒரு 10 பாயிண்ட்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணதில் போன வருஷத்தில் 24ல் அவர் சொன்ன விஷயங்கள் 80% கிட்ட நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிவ்யூ பண்ணாங்க. 2025லையும் அதே மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதில் ஒரு முக்கியமான ப்ரெடிக்ஷன் தான் யூஎஸ் மார்க்கெட் ஓவர் வேல்யூடாக இருக்குது, அது கிராஷ் ஆகும் அல்லது கரெக்ட் ஆகும்னு சொல்கிறாரு. அதற்கான காரணங்கள் என்னென்னா, மற்ற கண்ட்ரிகளை விட யூஎஸ் கண்ட்ரி ஃபிஸ்கல் டெஃபிசிட் அதிகமாக ரன் பண்ணுது. எவ்வளோ அப்படின்னா 8% ஆஃப் தேர் ஜிடிபி அவங்க ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது கடந்த ஆண்டுகளை விட ரொம்ப அதிகமான ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறாரு. முன்னாடியெல்லாம் யூஎஸ் கவர்மெண்ட் ஒரு 70 சென்ட், அவங்க ஊரில் 70 சென்ட்டுங்கிறது 70 பைசா மாதிரி, 70 பைசா போட்டால் $1 அவங்க எக்கானமியிலேருந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட $1.50 போடுறாங்க அவங்களுடைய அந்த $1 எக்கானமி எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஹை வேல்யூ ஃபிகர் சொல்லிட்டு உலக பொருளாதாரம் இருக்குல்ல, அதாவது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் ஒரு ஜிடிபி இருக்கும். அதை ஒரு டாலரில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்தியா 3.5 ட்ரில்லியன் எக்கானமின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி உலக நாடுகள் எல்லாத்தோடைய எக்கானமி சைஸையும் சம் பண்ணி, அதாவது என்னென்னா கூட்டி, அதில் யூஎஸோடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 30%. சரிங்களா? உலக பொருளாதாரத்தோடைய கான்ட்ரிபியூஷனில் அந்த யூஎஸ்ங்கிற கண்ட்ரி 30% கான்ட்ரிபியூட் பண்ணுது. மிகப்பெரிய எக்கானமி ஒத்துக்கிறோம். 30%ங்கிறது மிகப்பெரிய எக்கானமி, 30% கான்ட்ரிபியூஷனுங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட்டு. ஆனால் அதோடைய ஸ்டாக் மார்க்கெட், உலகத்தில் உள்ள எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது யூஎஸோடைய ஸ்டாக் மார்க்கெட் 70% இருக்குது. புரியுதுங்களா? ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது எக்கானமியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விஷயமாக தான் லாங் ரன்னில் மாறிடும். சரிங்களா? ஷார்ட் டேர்மில் வேணால் ஒரு யூஃபோரியனால், ஒரு புல் ரன்னுனால மேலே ஸ்டாக் மார்க்கெட்டோடைய ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் மேலே இருக்கும். ஆனால் அதோடைய ஃபண்டமெண்டல்ஸுக்கு என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வந்தாகும் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். இந்தியாவுடைய எக்கானமி க்ரோ ஆகாமல் ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் தொடர்ந்து பேசுகிறேன். ஸோ அந்த கான்செப்ட் பிரகாரம் ஸ்டாக் மார்க்கெட் ஓவர் வேல்யூடாக இருக்கும், ஆனால் அது கரெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே சமயத்தில் நான் சொன்ன மற்ற பாயிண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அஸ்வத் தாமோதரன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மேக்னிஃபிஷியன்ட் 7, அதாவது கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், இந்த மாதிரி கம்பெனிஸ், அந்த ஃபேங்க்ஸ் 7 கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ விற்க மாட்டேன், புதுசாக என்ட்ராக மாட்டேன், அதே சமயம் வச்சுருந்தேன்னா ஹோல்டு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொன்னார். ஏன்னா அந்த மேக்னிஃபிஷியன்ட் 7 அந்த கம்பெனிஸ் எல்லாமே மிகப்பெரிய கேஷ் மெஷின்ஸ். அவங்க எவ்வளோ பெரிய மேமத் கம்பெனியாக இருந்தாலும் அவங்களால ஃபாஸ்ட்டாக ஸ்கேல் பண்ண முடியுது, ஃபாஸ்ட்டாக பிஸ்னஸை ரேப்பிடாக க்ரோ பண்ண முடியுது. அட் த சேம் டைம் ஃபாஸ்ட்டாக கேஷ் ஃப்ளோ வர முடியுது. புரியுதுங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்கான, சாலிடான, ரேப்பிடான க்ரோத் இருக்கிற மிகப்பெரிய கேஷ் மெஷின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிட் கேப், ஸ்மால் கேப் கம்பெனிஸோடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இந்த லார்ஜ் கேப் தான், அதாவது என்னென்னா இந்த பெரிய பெரிய கம்பெனிகள் தான் ஓவர் வேல்யூடாக ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குது. அதே சமயம் மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பெல்லாம் யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்னமும் ஓரளவு ரீசனபிளான சீப்பான வேல்யூவேஷனில் தான் இருக்குது. அதே இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே உள்டாங்கிறாங்க. லார்ஜ் கேப் எல்லாம் ரொம்ப சீப்பான வேல்யூவேஷனில் இருக்குது கம்பேர்ட் டு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் அதிகமான வேல்யூவேஷனில் இருக்குது. இந்த கரெக்ஷன்
நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் கரெக்ட் ஆகணும், மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் கொஞ்சம் மேலே போகணும். அதே இது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லார்ஜ் கேப் மேலே போகும், மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் கரெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ஷனும் மார்க்கெட்டில் உலவிட்டு இருக்கு. ஸோ 3 பாயிண்ட் சொன்னேன். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணுறேன்.